வணக்கம். யாழ்சியின் மதிநிற பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணிக்குள்ளே கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். வலுக்கும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம். தமிழர் பகுதிகளில் அடுத்தடுத்து வெடிக்கும் போராட்டம். குறிவைக்கப்படும் பாடசாலை மாணவர்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் பெற்றவர்கள். ஒழுங்கற்ற சாரதிகளால் அதிகரிக்கும் விபத்து. வாகன உரிமையாளர்களுக்கு ஜூலை 1 முதல் கட்டாயமாக்கப்பட்ட நடைமுறை. மயிலத்தமடு மேய்ச்சல் நிலத்திற்கு தீர்வு கேட்டவர்கள் கைது. கைலாசாவின் இருப்பிடத்தை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்திய நித்யானந்தாவின் பெண் சீடர். கேள்விகளால் துளை தடுத்த நீதிபதிகள். அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம்புக்கு 2026 ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரை. தொடர்வது விரிவான செய்திகள். 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையில் நடந்த வாகன விபத்துகளால் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். வீதி விபத்துகள் பெரும்பாலும் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுகின்றன என்று பிரதி போலீஸ் மா அதிபர் ஏந்திக காப்பகோடு சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு வீதி விபத்துகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை தவிர 7152 பேர் படுகாயமடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். 2025 ஜனவரி முதல் ஜூன் 15 வரையான 6 மாதங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய 1133 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதில் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளனர். இது மிகவும் பேரழிவு தரும் சூழ்நிலையாகும் என்றும் அவர் மேலும் கூறினார். எனவே வாகனங்களில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உதிரி பாகங்கள் 2025 ஜூலை முதல் கட்டாயம் அகற்றப்படும் என்று ஏந்திக காப்பகோடு தெரிவித்தார். கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 175 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு முகத்துவாரம் லெல்லம்ம பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 7 கிலோகிராம் ககிஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கைது நடவடிக்கையின் போது மேலும் பல போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பள்ளி மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்ய வைத்திருந்த 1000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள், 9 கிலோகிராம் கல்கில்ஸ் மற்றும் 750 கிராம் கேரள கஞ்சா ஆகியவை கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் மொத்த மதிப்பு 175 பில்லியன் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பள்ளி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை செய்யும் கும்பல்களின் அச்சுறுத்தலை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியான விசாரணை நடத்தப்பட்ட கோரி செம்மணியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண சீந்தபாத்தி அகழ்வுப்பணியின் போது ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட 19 முழுமையான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பிரதேசத்தை சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக மனித புதைக்குழியாக அறிவிக்க நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலே இலங்கை அரசு எம்மிடமிருந்து வலிந்து அபகரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்ட எமது அன்புக்குரியோருக்கு நீதி கோருகின்றோம் என்று தொடைப்பொருளில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் நேற்று காலை 10 மணி முதல் செம்மணியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர், மதகுருமார்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நிர்வாகத்திற்காகவும் செம்மணி புதைக்குழி பகுதியை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் அதிகளவு போலீசார் ஆர்ப்பாட்ட இடத்தில் குவிக்கப்பட்டிருந்தமை அவதானிக்க முடிந்தது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்ற 23, 24 மற்றும் 25 திகதிகளில் செம்மணி மனித புதைக்குழி விடயத்துக்கு நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் நிறைவு நாளாக 25ஆம் திகதி மாபெரும் அமைதி பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மயில்தமடு மேய்ச்சல் நில பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி 2023 அக்டோபர் 8 அன்று போராட்டத்தில் ஈடுபட்ட 30 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது. மட்டக்களப்பு மயிலந்தமடு மற்றும் மாதவான மேய்ச்சல் நில பிரச்சினைக்கு தீர்வு கோரி 2023 அக்டோபர் 8 அன்று கொம்மாந்துறை பகுதியில் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 30 பேருக்கு எதிராக பேராவூர் போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது.
2023 அக்டோபர் 8 அன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பு செங்கலடிக்கு வருகை தந்தபோது மயிலந்தவடு மேய்ச்சல் நில பிரச்சினைக்கு தீர்வு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 30 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வீதி போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல், முறைகேடாக ஆட்களை தடுத்து வைத்தல் மற்றும் தேசிய வீதி சட்டத்தை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் ஏறாவூர் போலீசார் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணை நேற்றைய தினம் ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி மதுர்ஜாலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு மேலதிக ஆதாரங்கள் இல்லாதால் இலங்கை தண்டனை சட்டத்துக்கோவையின் 186வது பிரிவின் கீழ் நீதிபதிக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி குற்றஞ்சாட்டப்பட்ட 30 பேரையும் வழக்கிலிருந்து விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளார். தொடர்வது சர்வதேச செய்திகள். ஆஸ்திரேலியாவின் அருகே உள்ள தனி நாடுதான் கைலாசா. கைலாச நாட்டை ஐக்கிய நாடுகள் சபையை அங்கீகரித்துள்ளதாகவும் அங்கேதான் நித்யானந்தா இருக்கின்றார் என்று பெண் சீடர் தெரிவித்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன் நித்யானந்தாவுக்கு மதுரை ஆதீன மடத்துக்குள் நுழைய தடை விதித்து உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. குறைத்த தடையை ரத்து செய்ய கோரிக்கையை முன்வைத்து நித்யானந்தா தரப்பு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் AD மரிய கிளாட் ஆகிய 2 நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றில் ஆஜராகியிருந்த நித்யானந்தாவின் சீடர் அர்ச்சனாவிடம் மனுதாரன் நித்யானந்தா எங்கே, கைலாஸ் அங்கே உள்ளது, அங்கு செல்வது எப்படி, கைலாசா செல்ல கடவுச்சீட்டு விசா உண்டா என நீதிபதிகளால் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் அளிக்கையில் நித்யானந்தா ஆஸ்திரேலியா அருகே உள்ள யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாசா என்ற தனிநாட்டில் உள்ளார். இந்த நாட்டை ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் புதிய சட்டத்தரணியை நியமிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று அனுமதி கோரிய நிலையில் சட்டத்தரணியை மற்ற நீதிபதிகள் அனுமதி வழங்கி வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரியுள்ளது. உலகிலே மிகவும் மதிப்புமிக்க விருதான அமைதிக்கான நோபல் பரிசு அமைதிக்காக குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்து தனிநபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் இது வழங்கப்படுகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் நோபல் பரிசு தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதன்போது ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் உள்ளிட்ட பல காரணங்களுக்காக தனக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் நோபல் கமிட்டியில் தாராளவாதிகளுக்கு மட்டுமே பரிசு வழங்கப்படுவதாகவும் தனக்கு அது வழங்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தான் பாகிஸ்தான் அவரின் பெயரை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்துள்ளது. முன்னதாக கடந்த புதன்கிழமை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிருக்கும் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் விருந்து நிகழ்வுகளை மேற்கொண்டிருந்தார். அத்துடன் டொனால்ட் ட்ரம்ப் தானும் நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்று பலமுறை பகிரங்கமாக சொல்லி வந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்சிரியின் மதிநேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.